இறை வார்த்தை எப்படி இருக்கிறது அப்படின்னா பாலை போல இருக்கிறது. இந்த வாழ்வு தரக்கூடிய இந்த இறை வார்த்தை என்கிற அந்த பாலை நாம் அருந்துகின்ற பொழுது, உண்ணுகின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்வும் புனிதமானதாக, கள்ளம் கபடமற்றதாக மாறும் என்பதனை இன்றைய நாளில் பேதுரு அழகா தன்னுடைய முதல் திருமுகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 2 மற்றும் 3 குறிப்பிடுகிறார். என்ன அப்படின்னா, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இப்படியும் அப்படியுமா இருக்குது. ஆற்றுல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, அல்லது பாவத்திலையும் வாழ்கிறோம், நல்லவனாகவும் இருக்க ஆசைப்படுறோம், முயற்சிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, வஞ்சகமற்ற பாலாகி, அந்த வஞ்சகமற்ற, அப்போ நம்முடைய இதயத்துக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை வரணும் அப்படின்னா, அப்போ நம்முடைய இதயம் வஞ்சகம் இல்லாமல், வன்மம் இல்லாமல், மன்னிக்கக்கூடிய கள்ளம் கபடமற்ற இதயமாக இருக்கிறப்ப அந்த இறை வார்த்தை திரிஞ்சு போகாது, கெட்டு போகாது. வஞ்சகமற்ற இறை வார்த்தையை வாழ்வாக்க, ஆண்டவரே நான் உம்மை பற்றி கொள்ள வேண்டும், நீர் எனக்கு கொடுக்கக்கூடிய மீட்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்மையே ஒப்பு கொடுத்து வாழ்வின் வார்த்தையை தியானிப்போம்.